ஒன்றாந்தேதி டிஎல்ஆர்டி 6 மணிக்கு கெஸ்ஸிங் கொடுத்தல பி போர்டுக்கு 7 பாஸ் இருக்குது, சி போர்டு மிஸ் பண்ணிட்டேன். ஆல் போர்டுக்கு அதே மாதிரி 3 வினிங் வந்துச்சு 6 மணிக்கு. திருப்பி 8 மணிக்கு கெஸ்ஸிங் கொடுத்தல ஆல் போர்டு 4 பாஸ், சிங்கிளாக 4 வச்சேன், சி போர்டு 4 வினிங் வந்திருக்கு. 2 நம்பர் கெஸ்ஸிங் கொடுத்தல வினிங் வந்திருக்கு. 2ஆந்தேதி டிஎல்ஆர்டி 1 மணிக்கு கெஸ்ஸிங் ஆல் போர்டு சிங்கிளாக எனக்கு 8 காமிக்குது. 8 ஏ போர்டில் வரலாம், பி போர்டுக்கும் வரலாம். எனக்கு கணக்கில் ஏ போர்டு காமிக்குது. ஃபஸ்ட்டு 1 காமிச்சு அப்புறம் 8 காமிக்குது. ஆல் போர்டு பேஸ் பண்ணி 8 5 எடுத்துருக்கேன். சி போர்டுக்கு வந்து 5 வரலாம், இல்லைனா 6 வரலாம். நம்ம 4 வந்தோம்னா 5 வைப்பலாம், கரெக்டாக 6 கூட வர வாய்ப்பு இருக்குது. அதே 2 நம்பர் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன் நண்பா, அதில் வந்து கெஸ் பண்ணி எடுத்துங்க. ஒருவேளை அந்த 4 வந்து பி போர்டுக்கு 5 கூட மாற்றி வைக்கலாம், சி போர்டுக்கு 6 வைக்கலாம். ஸோ கணக்கு பார்த்தீங்கன்னா 856 கூட வரலாம். ஏ போர்டுக்கு அதே மாதிரி 1 2 எடுத்துருக்கேன், நான் 9 நம்பர் வந்ததுனால. பி போர்டுக்கு 7 வந்துச்சுனால 8 9 எடுத்துருக்கேன். 8 9 பார்த்தீங்கன்னா ஏ போர்டுலேருந்து எடுத்து பேஸ் பண்ணி வச்சுருக்கேன். பி போர்டுக்கு 7 வந்து 8 எடுத்துருக்கேன். இன்றைக்கி பி போர்டுக்கு 6 காமிச்சா அப்புறமேட்டு 5 காமிக்குது, கொஞ்சம் பி போர்டு டவுட்டாக இருக்குது. சி போர்டுக்கு 4 வந்து 3 5 6 எடுத்துருக்கேன். இதுலேருந்து கண்டிப்பாக இது ஒரு நம்பர் பாஸ் ஆகும். சிங்கிளாக எடுக்கிறதா ஏ போர்டுக்கு 8 எடுத்துருக்கேன். திருடிஜிலி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தா பாருங்கள், இல்லைன்னா பிசி வந்து 56 கூட வச்சு பாருங்கள். ரிசல்ட்டு பேஸ் பண்ணி நான் சிங்கிளாக கொடுத்துருக்கேன், அதுலேருந்து கெஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு போர்டு பாஸ் ஆகும், இன்னிங் வர வாய்ப்பு இருக்குது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் சொல்லுங்கள்.